எழுந்த பரஞ்சுடர் மேலிங்கன் வைத்ததோர் மெய்நெறி முன் கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயமாக திருவம்பல சக்கரத்தில் இன்று நாம் 974வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. பட்ட பரிசே பரமஞ்செழுத்ததின் இட்டமறிந்திட்டு இரவு பகல் வர நட்டமதாடு நடுவே நிலையம் கொண்டு அட்டதேச பொருள் ஆகி நின்றாளே. பட்ட பரிசே பரமஞ்செழுத்ததின் இட்டமறிந்திட்டு இரவு பகல் வர நட்டமதாடு நடுவே நிலையம் கொண்டு அட்டதேச பொருள் ஆகி நின்றாளே. இதன் விளக்கமாக பாடல் 973 உள்ளபடி தியானத்தின் பயனால் பரிசாக கிடைத்த தலைவி வழிகாட்டும் தலைவனுக்கு உரிய மந்திரம் நமச்சிவாய மந்திரமாகும். இந்த மந்திரத்தை இறை நினைப்பிலிருந்து சிறிதும் விலகாமல், அதாவது கண்ணிமைக்கும் நேரம் கூட இறைவனை மறக்காமல் இருப்பது, இரவு பகல் எப்போதும் உச்சரித்தால் பாடல் 917 உள்ளபடி திருவம்பல சக்கரத்தின் நடுவே இருக்கும் சீ எழுத்தில் நின்று ஆடுகின்ற சிவத்தை பாடல் 936 உள்ளபடி தமக்குள் உணர்ந்து இந்த சிவப்பரம்பொருளே சக்கரத்தின் 8 திசைகளிலும் சக்தியாக நிற்பதை உணர முடியும். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. பாலச்சந்திர ஐயா, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று திருவம்பல சக்கரத்தில் 64வது மந்திரமாகவும் திருமந்திரத்தில் 974வது மந்திரமாகவும் உள்ள பாடலை பார்க்க உள்ளோம். பட்டம் பரிசே பரம் அஞ்செழுத்தின் இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர நட்டமது ஆடும் நடுவே நிலையம் கொண்டு அட்ட தேச பொருளாகி நின்றானே. இது பாடலாகும். அதாவது பட்டம் பரிசே, இங்கு பட்டம் என்பது காலத்தை குறிக்கிறது. ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பட்டம் பரிசே, இந்த 5 எழுத்து மந்திரமானது நமக்கு பரிசளித்துள்ளது காலத்தை. பரம் என்பது உடலாகவும் சொல்லலாம், அல்லது இந்த தனு கரண புவன போகம் அனைத்தையும் சொல்லலாம். அப்ப இந்த 5 எழுத்தாலேயே தனு கரண புவன போகம் உருவாகியது, அதுபோல் நம் உடம்பும் உருவாகியது. அவ்வாறு உருவாக்கி இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர, இட்டம் என்பது விருப்பம். நம் இங்கு தனு கரண புவன போகத்தை படைத்து அனுபவம் அடைய நீ விருப்பப்படி வாழ்வாயாக என்று நமக்கு அருள் வழங்குவதாக கருதலாம். இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் என்பது நல்வினை தீவினை அனைத்தையும், நல்லது கெட்டது அனைத்தையும் நீ விரும்பி அதை ஏற்று அனுபவித்து நட்டமதாடும் நடுவே நிலையாம் கொண்டு என்பது இறைவன் எவ்வாறு இருக்கிறார் என்பது, சிவன் எவ்வாறு இருக்கிறார், நடுநிலைமையோடு இருக்கிறார். அதே போல நல்லது கெட்டது ரெண்டும் அறிந்து கடைசி நடுநிலைமை அடைவாயாக, அனுபவம் அடைவாயாக என்பது. அதாவது என்னன்னா, நடுவு நின்றார் கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்பதற்கு இணங்க அனுபவித்து வா. அதற்கான அட்ட தேச பொருளாகி நின்றானே. அட்ட தேசம் என்பது இங்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் சூரியன், சந்திரன், அதற்கு அடுத்து பிராணன் என்ற 8 வகையான கைகளை கரங்களை உடைய சிவன் நமக்கு இந்த அனைத்தையும் அளித்து அனுபவம் பெற்றுவா என்று கூறுவது போல் இது அமைந்துள்ளது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. பாருங்கம்மா வித்யாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 974வது மந்திரம். பட்டம் பரிசே பரம் அஞ்செழுத்தின் இட்ட மறிந்திட்டு இரவு பகல் வர
நட்டமதாடு நடுவே நிலையங்கொண்டு அட்ட தேச பொருள் ஆகி நின்றானே. இந்த உலகத்துல 6 அறிவு வரை உயிர்கள் உண்டு. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. இந்த உயிர் குலம் பெற்ற பரிசு என்னவென்றால் சிவனின் 5 எழுத்து மந்திரம். மனிதர்கள் இந்த மந்திரத்தை மன சிந்தனை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஓம் நம சிவாய என்று உச்சரித்து சிவபெருமானை வழிபட வேண்டும். அதைத்தான் இங்க பட்டம் உயிர்குலத்துக்கு பரிசாக கிடைத்த ஒன்று சிவனின் 5 எழுத்து என்று திருமூலர் பதிவிட்டுள்ளார். இதனுடைய இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர அப்படின்னா அதனுடைய பொருள், இந்த 5 எழுத்தின் தலைவனான பரம்பொருள் சீவன்களின், சீவன்னா உயிர்னு அர்த்தம், உயிர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப 2 விதமா மனிதர்கள் இருக்காங்க. நிறைய பேர் உலக இச்சையை கொண்டு வாழ்கின்றனர், சிலர் சிவ சிந்தனையை விரும்பி ஏற்று வாழ்கின்றனர். அதைத்தான் நம்ம இரவு பகல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்ப துன்பம் அனைத்து உயிர்களுக்கும் உண்டுதானே. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது உலக இச்சை, இனி ஒன்று சிவ சிந்தனை. சிவமாயும் காட்சி தர அவர் இரவு பகல். அந்த இரவு பகலை இன்னொரு பொருளா பார்க்கலாம். புருவ நடுவில் மன மன்றில் உடலை நடு இடமாக கொண்டு நடனம் இடுகின்றான் நம்மளுடைய சிவபெருமான். இப்பரம்பொருளே எப்படியாகவும் இருக்கின்றார்? விண்ணாக, மண்ணாக, நீராக, நெருப்பாக, காற்றாக, சூரியனாக, சந்திரனாக, அக்கினியாகவும் அவர் 8 வகை அந்த தேச பொருளாகவும் அவன் இருக்கின்றான். அப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சிவபெருமானை ஓமெனும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்து 2 புருவங்களுக்கு நடுவே சிவ சிந்தனையோடு அவனை நினைத்து அவன் தாள் வணங்கினால் நமக்கு நற்கதி கிட்டும், நற்கதி கிடைக்க வேண்டும். அதற்காக சிவனை இப்படி வழிபட வேண்டும் என்று திருமூலர் மந்திரம் வழியாக எடுத்துரைக்கின்றார். எப்படி சிவபெருமான் நம்முள்ளே இருக்கிறார் என்பதையும், எப்படி பிரபஞ்சத்தில் இருக்கிறார், என்ன உறவாக இருக்கிறார் என்றும் திருநாவுக்கரசர் கூறுகின்றார். பாருங்கள், ஈஞ்சாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து, மேலுலகம், நடுவுலகம், கீழுலகம்னு சொல்லுவாங்க. 7 உலகங்களையும் முன்னோர்கள் சொல்றாங்க. உகந்தான் மனத்து உள்ளிருக்க, திருநாவுக்கரசருடைய மனத்துக்குள் இருந்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான். ஏஞ்சான் இமையவருக்கு அன்பர். இமையவர் அப்படின்னா விண்ணுலகத்தில் உள்ள அமரர்கள், தேவர்கள். அதைத்தான் ஏஞ்சான் இமையவருக்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையா இருந்தனன். மனசுக்குள்ள அப்படியே சிவபெருமான் இருக்கிறாரு. எந்தெந்த உறவோடு இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்றத ஒவ்வொரு சொல்லுலையும் பதிவிட்டுள்ளார். தன்னடி யோங்களுக்கே. அப்போ திருநாவுக்கரசர் சொல்ற மாதிரி திருநாவுக்கரசர் இறைவனையே சகலமுமா நினைப்பார். இறைவனை ஆண்டவர் அப்படின்னு நினைப்பார், இவரை அடியவர் அப்படின்னு நினைப்பார். அவர் சொல்ற மாதிரி நமக்கு எல்லா உறவுமாய் எல்லாமுமாய் இருப்பவன் சிவபெருமான். அவனை 2 புருவத்துக்கு இடையில் ஒரு சிந்தனையோடு மனம் பரிசுத்தமாக சிவசிவ என்று அவனை நாம் வணங்குவோம். நாமும் நன்மை அடைவோம், மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவோம். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. ப்ரொஃபசர் ஐயா வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரதியில என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஆகி நின்றானேங்கிறது சில இடத்துல ஆகி நின்றாளேன்னு போட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் சாராம்சம் பார்த்தீங்கன்னா உள்ளும் புறமும், உள்ளாள் சக்தி, இல்லைன்னா உள்ளும் புறமும் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கான்னு கூட சிவன் எடுத்துக்கலாம். இங்க சிவாய நம அப்படிங்கிறது இந்த 5 எழுத்துக்கள் உள்ள மந்திரம்
நல்வினை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் அரிய பரிசு பொருள். இந்த 5 எழுத்தோட விளக்கம் தான் அடுத்த பாடல்ல விரிவா வரும். உயிர்களின் விருப்புக்கு ஏற்றவாறு இரவும் பகலும் நடனம் ஆடுபவன் சிவபெருமான். அவன் 8 ஒளி வீசும் பொருட்களாக எங்கும் விளங்குகின்றான். அது என்ன 8 ஒளி வீசும் பொருட்கள்? அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலம், நீர், ஒளி, வழி, வெளி, கதிரவன், சந்திரன், அக்னி என்பவை ஆகும்னு சொல்றாங்க. இப்ப இந்த இட்டம் அப்படின்னு சொன்னா என்னன்னா தியான உரைப்புன்னு சொல்றாங்க. அதாவது சிறப்பும் சீரும் அனைத்திற்கும் மேலாய 5 எழுத்தேயாம். அந்த அன்பு சேர் 6 உயிர்களுக்கு 5 எழுத்தின் கண் விளைவு உண்டாக வேண்டி மறப்பும் நினைப்பும் உண்டாக அம்பலவானார் திருக்குத்தி இயற்றுவார். திருவருள் நடுவே 6 உயிர் நடுவே அனைத்துலகின் நடுவே இடங்கொண்டு என் பெரும் பொருளாய் நின்றருள்பவன் சிவன். அந்த என் பொருள் தான் நிலம், நீர், தீ, காற்று, வான், திங்கள், ஞாயிறு, 6 உயிர் என்பன. இதே இன்னும் கொஞ்சம் விளக்கமா உள்ள ஒரு பிரதியில பார்த்தோம்னா, சிவன் 5 பூதம் 2 சுடர் ஆன்மா என்னும் உலக பொருள் 8மாய் நிற்பவன். ஆதலால் அவரவர் விருப்பத்தை உணர்ந்து அவரவர் மேற்கொள்ளப்பட்ட வகையிலே அமைந்த 5 எழுத்தின் உள் நின்று இரவும் பகலும் ஆகிய காலங்கள் மாறி மாறி தொடர்ந்து வர இடையராது நடனம் புரிந்து நிற்பான். இங்க பட்ட பரிசே 5 எழுத்தின் நடுவே நிலையங்கொண்டு ஆடும் என்க. பட்ட பரிசே ஆடுதலாவது தூல பஞ்சாட்சரத்தின் நடுவில், அதாவது தூல பஞ்சாட்சரத்தின் நடுவில் உள்ள ஊன நடனத்தையும் சூக்கும பஞ்சாத்தரத்தின் நடுவில் ஞான நடனத்தையும் செய்தல்னு சொல்றாங்க. ஈற்றில் ஆதலால் என்னும் சொல்லச்சம் வருவிக்கப்பட்டது. ஈற்றடி வேண்டுவோர் வேண்டுவனவற்றை அறிதல் கூறி அங்கனம் அறிதலால் அவரவர்க்கு உரிய பயனை அளித்தல் அல்லது நியதியின்றி அழியான் என்பது உணர்த்தப்பட்டது. தூளமும் சூக்கமும் ஆகிய பஞ்சாக்கரங்கள் தத்தம் பயனையே தருதலன்றி பிரிது பயன் தாராமையை காரணங்காட்டி விளக்கியவாறு நம ஊன நடனத்தையும் சிவ ஞான நடனத்தையும் குறித்தலை முன்னாடி உள்ள பாடல்கள்ல சொல்றாங்க, உணர்த்தி இருக்கிறாங்க என கோடல் பொருத்தம். பட்டமும் அதற்காக பெறும் பரிசினும் மிக மேலானது சி பஞ்சாக்கரம் என்றும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சான்றோர்கள்லாம் இருக்காங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்களம்மா கிருத்திகா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல விளக்கங்கள் நம்ம கேட்டிருக்கோம். சத்யநாராயணா குரல் கேட்டதும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நன்றி ஐயா. இன்றைய பாடல் 974. நேற்றுக்கு சொன்னாங்க நிலவி நின்றாளே அப்படின்றார். நேம தலைவி நிலவி நின்றாளே அப்படின்னு அவ அங்க நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு செயலை குறித்து சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அட்டதேச பொருளாகி நின்றாளே அப்படின்னு. அது என்ன அட்டதேச பொருள் அப்படின்னா 8 திசைகளிலும் நிரவி நிற்கின்ற பொருளாகி நின்றாள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அட்ட தேசத்திலும் நினைவி நின்றாள்னு சொல்லாம அட்ட தேச பொருளாகி 8 திசையிலும் அவ நிரவி இருந்தா அப்படின்னு சொல்லாம சொல்றாரு அட்ட தேச பொருள் ஆகி நின்றாளே அப்படின்ற. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல, இல்லையா? அப்போ கேள்வி கேட்கும்போது நமக்கு வேறொரு புரிதல் கிடைக்கும். இப்ப முதல்ல இருந்து பார்க்கலாம். பட்ட பரிசே பரம் 5 எழுத்து அதினிட்ட மறந்திட்டு இரவு பகல் வர அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்றாரு, அந்த இரவு பகல் வர அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும். பகல் இரவு அப்படிங்கிறது மாறக்கூடியது. இந்த இடத்துல இருள் ஒளி அப்படின்னு எடுத்துக்கலாம். பகல் அதாவது அஞ்ஞானம் போய் ஞானம் பிறக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் பார்க்கணும்னா சந்திரன் சூரியன் இடம் மாறுதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சந்திரனும் சூரியனும் இடம் மாறுறது இல்ல. சூரியன் நம்ம பூமி தான் சுத்துறது இல்லைங்களா? ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சந்திரன் சூரியன் இடம் மாறுவதாக புரிந்து கொள்கிறோம். சோ இந்த இரவு பகல் வர அப்படின்னா அந்த சந்திரன், அதாவது சந்திரனை பொதுவா மயக்கம் சொல்லுவாங்க.
பகல்ங்கிற சூரியன்கிறத தெளிவுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துல இருந்தும் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். நட்டமதாடு நடுவே நிலையம் கொண்டு அப்படின்றாங்க. அப்போ இந்த இந்த எது எப்ப மாறும் அப்படின்னாக்கா, ஒரு 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 விஷயம் சுத்துறது அப்படின்னா அதுக்கு சுத்துறதுக்கு நடுவுல ஒரு ஆதாரம் வேணும். இப்ப நம்ம பார்த்திருப்போம், இந்த சின்ன வயசுல ஒரு ஒரு குச்சி வச்சிருப்போம். அது வந்து வீட்டுல கூட நம்ம பண்ணுவோம். இந்த குறும்பன்னு சொல்லுவோம், தென்னங்குறும்பன்னு. அந்த தென்னங்குறும்பைய என்ன பண்ணுவோம்னா, சின்ன குறும்ப கிடைச்சதுன்னா சின்னதா லேசா ஓட்ட போட்டுட்டு ஒரு நல்ல கனமான ஈர்க்கம் குச்சி எடுத்துட்டு, அந்த பார்கள் இருக்கிற குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி எடுத்து இப்படி ஒரு வளையமா ஒரு சி மாதிரி வளைச்சு அதை வந்து அந்த குச்சியில அந்த தென்னங்குருமையில குத்திப்போம். குத்திட்டு அந்த நடுவுல ஒரு குச்சிய வச்சு கட்டுவோம். அந்த கத்திட்டு அந்த நடு குச்சிக்கு நடுவுல ஒரு கம்பை கொடுத்துட்டு அதை எப்படி சுத்துவோம். அப்போ சுத்துறோம் அப்படின்னா அந்த சுத்துறதுக்கு உண்டான கம்பி ஒண்ணு, நம்ம கையை அதுதான் பிடிச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த குறும்பையும் அதுல சுத்தி இருக்கிற அந்த குச்சியும் அந்த நடுவுல இருக்கிற குச்சி எல்லாமே இந்த நாம் கையில் பிடித்திருக்கக்கூடிய அந்த விஷயத்த ஆதாரமாக கொண்டு சுற்றும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தா இந்த நடுவுல இருக்கக்கூடிய குச்சி. அப்போ இங்க நட்டமதாடு நடுவே நிலையம் கொண்டு அப்படிங்கிறது என்னது? ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் என்ன பார்க்கலாம். அப்போ அது வந்து அதை மையமாக கொண்டு அட்டதேச பொருளாகி நின்றாளே அப்படின்னு சொல்றான். அப்போ இப்ப புரியுதா அவர் ஏன் அட்டதேசமாக நின்றாள்னு சொல்லாம அட்டதேச பொருளாக நின்று 8 திசையிலும் வியாபிக்கக்கூடிய பொருளாக நின்று அப்படின்றா. அப்ப எதனால இப்போ நம்ம வந்து சூட்சுமத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த சூட்சுமத்துல என்ன பண்றாரு, எது நடுநாயகமாக நிற்கிறது? நம்முடைய ஆன்மா. அததான் யகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மா நடுவாக நிற்கிறது. அந்த நடுவாக நிற்கக்கூடிய அந்த ஆன்மாவை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக எது இருக்கு? வகாரம் இருக்குன்னு பார்த்தோம். அங்கதான் வந்து தேவி வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறாள். ஏந்தனள் ஏந்திழை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அவ வந்து நம்ம உள்ளே நிறைந்து இருக்கிறாள். அவளாக விரும்பி நிறைந்திருக்கிறாள். அவ என்ன பண்ணிட்டா, அன்னமய கோஷத்தை ஆனந்தமய கோஷத்துக்கு எடுத்துட்டு போற வேலையை அவ செய்துட்டு இருக்கா. அப்படி செய்திருக்கும் பொழுது அவள் வந்து அங்கே நிலையாக நிற்கிறாள். இப்ப நிலையாக நிற்பவள் என்ன செய்கின்றாள் என்றால் 8 திசைக்கும் பரவக்கூடிய பொருளாக மாறுகிறாள். அப்படின்னா 8 திசையில என்ன எது 8 அப்படிங்கிறத நம்ம விந்தியாமா சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த 5 பூதங்கள் சந்திரன், சூரியன், அக்னி அப்படிங்கிற ஒரு 8 விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதை எதற்கு பார்க்கிறோம் அப்படின்னா, இது ஆதாரமற்று இயங்கக்கூடியது. எது ஆதாரத்தோடு இயங்கக்கூடியது? இந்த ஆன்மா இயங்கணும்னா அதுக்கு ஆதாரம் வேணும். அதுக்குதான் இந்த உடல். அதனாலதான் ஸ்தூலத்துல இருந்து சூட்சுமத்துக்கு நம்ம போறோம். ஆனா இந்த பஞ்சபூதங்களாகட்டும், சந்திர சூரிய அக்னி கலைகளாகட்டும், பொருட்களாகட்டும் என்ன ஆகும்னா அதற்கு ஆதாரம் தேவையில்லை. அது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது. 8 திசைகளிலும் நிரம்பி இருக்கக்கூடியது அது. அப்ப இந்த 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 திசைகள் எதனால் நிரம்பி இருக்கின்றன? ஒண்ணு ஒரு வேக்குவம். அந்த வேக்குவம்ல ஒரு இயங்கு இருக்கு. அந்த இயக்க சக்தி இருக்கு. அந்த சக்தி இல்லைன்னா நமக்கு அந்த வேக்குவத்துல புரியாது. நமக்கு ஒரு குழப்ப நிலை வந்துடும். அப்ப அந்த நிலை வராது. தன்னுடைய சக்தியால் இயக்கி கொண்டிருப்பவள் யாரு அப்படின்னா அந்த சக்தியானவள். அந்த சக்தி எதை ஆதாரமாக கொண்டு இயங்குகிறாள் அப்படின்னாக்க இந்த ஆன்மாவை. அதுதான் யகாரம் அப்படின்னாங்க. இந்த சிவாய நம அப்படிங்கிறதுல இந்த ஏவை நம்ம விட்டுட்டோம், சிவா தான் வச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆன்மாவையும் என்ன பண்ணிட்டோம்னா நடுநாயகமாக கொண்டு வந்துட்டோம். அப்ப அதையும் உச்சரிக்க நமக்கு தேவையில்ல இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த ஆன்மாவை நட்டமதாடு நடுவே நிலையம் கொண்டு அட்டதேச பொருளாகி நின்றாளே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இத வந்து இறைபரம்பொருளை மையமாக கொண்டு சுழல்கிறாள்னு சொல்லக்கூடிய உரையாசிரியர்கள் இருக்காங்க. ஆமா, இந்த ஆன்மா வந்து அவருடைய காலடியில போகும். இது அவருடைய துகள். எப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. நான் எப்பவுமே சொல்றது எப்படின்னாக்க நம்மளுடைய அடுக்குக்கு தக்கவாறு நமக்கு வந்து பொருள் புரியும்.
இப்ப இந்த இந்த ஆன்மாவை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சூட்சுமத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த சூட்சுமம் வந்து இறைபெரும்பொருளின் துகள், அதனுடைய அடிப்படை அப்படிங்கறத நம்ம எப்பவோ புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால அந்த இடத்துக்கும் தப்பு கிடையாது. ஆனா இதை இன்னும் நம்ம உள்ள போக போக நம்மை மையம் கொண்டு நம்ம வந்து புரிந்து கொள்ளும் பொழுது இங்க வந்து சுருங்குதலிலிருந்து விரிதல் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில இடங்கள்ல விரிதல்ல இருந்து சுருங்கக்கூடிய பொருளுக்கு போவோம். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து சுருங்குதலில் இருந்து, அதாவது உள்ளிருந்து வெளியே, வெளியிருந்து உள்ளே அப்படிங்கிற தன்மையை மனசுல வச்சுக்கோங்க. அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம், உள்ளிருந்து வெளியே போறோம். அதனால இந்த அட்டதேச பொருளாக அவள் நிற்பாள் எப்பொழுது என்றால் இந்த ஆன்மாவை சுற்றி அவள் இயங்கும் பொழுது. அப்ப அவளுடைய இயக்கத்துக்கு நம்ம கொடுத்துடணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த குச்சி சுத்தும் போது அந்த இது வந்து கடையில கூட அந்த நம்ம திருவிழா காலங்கள்ல கடைகள்ல கூட நமக்கு தருவாங்க. இந்த இந்த ராட்டினம் கிடைக்கும். அப்ப நம்ம ஒரு 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 அளவுக்கு சுத்திட்டு விட்டா போறோம். அது என்ன பண்ணும், தனியே சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த விஷயம். என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவளுடைய இயக்கத்திற்கு நம்ம போயிட்டோம்னா அவள் இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு ஏற்றவாறு நம்மை ஆட்கொள்வாள், நம்மை இயக்கி கொள்வாள் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு பொருளா இருக்கு. அப்ப அந்த விஷயத்தை நமக்கு தருவது எதுதான், அதுதான் பரிசு. எது? நாம் இயங்காது அவளால் இயக்கப்படுவது. அவளால் இயக்கப்படுறதுன்னா என்னது? இந்த அட்டதேச பொருளாகி நிற்பது. இப்ப அட்டதேச பொருளாகி நம்ம நிற்க முடியுமா? பஞ்சபூதமா இருக்க முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு பரிசை நமக்கு தருவது எதுவென்றால் இந்த பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவளுடைய ஆளுமை. அந்த ஆளுமை நமக்கு என்ன செய்கிறது, நம்மை சுற்றி என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து இந்த பாடல்ல இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. பஞ்சாட்சர மந்திரம் அசபையில் ஜெயிக்க ஜெயிக்க, ஜபிக்க ஜபிக்க நம்மளுடைய உள்ளுணர்வு மூலம் நமக்குள்ளே எனர்ஜி உற்பத்தியாவதை உணர முடியும் என்பதாகவே உணர்கின்றேன். மிக்க நன்றிங்கம்மா. வாருங்கள் பிதாபண்ணன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடியை போற்றி. இந்த பாடல் நல்ல அற்புதமான ஒரு பாடல். நல்ல விளக்கம் கொடுத்தாங்க எல்லாரும். பட்ட பரிசே பரமஞ்செழுத்தின் இட்ட மறந்திட்டு இரவு பகல் வர நட்ட மதாடு நடுவே நிலையங்கொண்டு அட்டதே சட்பொருளாகி நின்றாளே. அதாவது உயிர்கள் பூமியில பிறக்க வருதுங்கள்ல, அது அப்பவே வந்து அந்த பரிசை வாங்கிக்கிட்டு வருது. எந்த பரிசு வாங்கிட்டு வருது? நமசிவாய என்ற அந்த எழுத்து, அந்த பஞ்சாசாரம் வந்து உடலில் வந்து இயங்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த பரிசை வாங்கிட்டு வந்த அந்த எழுத்த இட்ட மறந்துட்டு இரவு பகலற அதுல இட்டுட்டாங்க. நமக்கு அதுல இட்டுதான் அனுப்புறாங்க. அப்படி இட்டு ஜனிக்கும் பொழுது அது வந்து இரவும் பார்க்க மாட்டுது, பகலும் பார்க்க மாட்டுது. அது மாட்டு ஏங்கிட்டே இருக்கு, மறக்காம ஏங்கிட்டே இருக்கு. நட்ட நடும்போது நடுவே நிலையங்கொண்டு, அதாவது அந்த நடு சுழியில வந்து செய்ய வேண்டியது நாம தான். நாம அதை வந்து கொண்டுக்குன்னு போகணும். இப்ப வந்து நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த நான்கும் எல்லாம் நீக்கமற அங்கங்க அப்படி இருக்கும். ஆனா அந்த காற்று இருக்குல்ல, அது பாருங்க 8 திசையிலும் எங்கும் நிறைந்திருக்கும், சமமாய் நிறைந்திருக்கும். ஒரு இடத்த நீர் இருக்கும், ஒரு இடத்த வந்து நெருப்பு இருக்கும், ஒரு இடத்துல வந்து நிலம் தெரியும். நமக்கு 3 மடங்கு நீர், ஒரு மடங்கு தான் நிலம் சொல்லுவாங்க உலகத்துல. நம்ம கணக்கிட்டு அறிவியலாளர் சொல்லியிருக்காங்க. ஆனா காற்றை வந்து அளந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல இவ்வளவு இருக்கு, இன்னொரு இடத்துல இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த காற்றுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த பாடல்ல. அடுத்தடுத்த பாடல் அப்படிதான் கொடுத்துட்டு வர்றாரு.
ஓம்ன்றது வந்து சிவய நம்ம வந்து அதில் அடங்கும், சிவய நடம்ல ஓம் அடங்கும். அந்த இதுல வந்து இப்ப சக்தி வந்து காற்றா இருக்கிறான்றத வந்து ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல அதான் சொல்லிட்டு வர்றாரு. நம்ம பட்டத்தை படிச்ச பிறகுதான் இங்க நம்ம பட்டம்ன்ற ஒரு கல்வியில வந்து பட்டம் வாங்குவோம். ஆனா இப்ப நம்ம பிறப்பு எடுக்கும் போதே பட்டம் வாங்கிட்டு வரோம். என்ன பட்டம் வாங்கிட்டு வரோம்? நமசிவாய என்ற அந்த பஞ்சசர எழுத்தாகவே நம்ம உதிக்கின்றோம், ஜனிக்கின்றோம். அந்த ஜனிச்ச அந்த இரவு வந்து இட்டு மறந்துடாம நம்ம அது இரவு பகலா சுவாசிச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த ஓம் என்ற அந்த சுவாசிச்சுட்டு இருக்கிற அந்த ஓம் என்ற அந்த ஓங்காரத்தை, அந்த நமசிவய மந்திரத்தை மறக்காம நடுவுக்கு கொண்டு போறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நடுநிலைமைக்கு கொண்டு போறவங்க. நடுநிலைமைக்குன்னா இப்ப நம்ம எங்கெங்கேயோ போயிடுறோம், அப்புறம் ஒன்னா வந்து வீட்டுல வந்து கூடுவோம். வீட்டுல நம்ம 10 பேர் இருக்கிறாங்க, கூட்டு குடும்பத்துல 20 பேர் இருக்காங்கன்னா அப்படி எங்கெங்காலும் போவோம், மறுபடியும் வந்து கூடிடுவோம். அது மாதிரி நம்மள அட்ட திசையிலையும் வந்து இப்போ சக்தி நிறைந்திருக்கிறாளாம். அதை வந்து நடுநிலைமைக்கு கொண்டு போறாங்கல்ல, நடுநிலையத்துக்கு கொண்டு போறவங்க வந்து இறைவனுடைய திருவடியை பார்க்கலாம். அந்த அட்ட திசையிலையும் யாரு நிறைஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த காற்று தான் நிறைந்திருக்கு. அந்த காற்றை பயன்படுத்தி இப்ப நிலத்தை பயன்படுத்தி நாம நடுநிலைமைக்கு போகல, நீரை பயன்படுத்தி போகல, நெருப்பை பயன்படுத்தி போகல. அதெல்லாம் வந்து நமக்கு பக்கத்துணையா இருக்கும். ஆனா காற்று தான் பிரதானமா, அதை பயன்படுத்தி தான் நடு சுழிமுனைக்கு நம்ம வந்து கொண்டு போறோம். அப்ப காற்று தான் நமக்கு சக்தியா இருக்கிறா, தாயா இருக்கிறா. கைப்பிடிச்சு அம்மா கூட்டு போவா. இப்ப எப்படி குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய வளர்ப்பை தாய் கவனிச்சு அங்கெல்லாம் அசுத்தமா இருந்தாலும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நம்ம ஆலயத்துக்கு கூட்டும் போறாலோ அந்த மாதிரி கூட்டும் போவோம். நடுநிலையத்துக்கு போவதுக்கு விரும்பிட்டோம்னா நம்ம அதுலயே தியானிச்சு இருந்தோம்னா காற்றை சுவாசிச்சு அததான் வந்து ஔவையார் வந்து அற்புதமா சொல்லுவாங்க. காற்றை தான் நீ பயன்படுத்தணும், நீ வேற எதையும் பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை, காற்றை காலால் எழுப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த விஷயத்த வந்து நாம விரும்பி நினைச்சாலே நடுநிலைமைக்கு கொண்டு போகணும், இறைவனுடைய திருவடியை சேரணும்னு சொல்லிட்டு அந்த நமசிவாய மந்திரத்தை நடு சுழின்றது என்ன, மனதை எடுத்துமே அதுல வைக்கணும், அவ்வளவுதான். வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அது தாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா கைப்பிடிச்சு அழைத்து செல்வாள் ஆலயத்திற்கு போனோம்னா அங்க நடனம், அந்த நடனத்துல போயிட்டோம்னா ஐக்கியமர நிறைந்திருப்போம், இறைவனோடு கலந்திருப்போம் அப்படின்றதான் நான் உணர்ந்த இந்த பாட்டினுடைய கருத்து. வாய்ப்பளித்துக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா. சிம்மக்குரலோன் ஜெகரன் ஐயா, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பட்ட பரிசே பரன் அஞ்செழுத்தின் இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர, பட்ட பரிசே பரன் அஞ்செழுத்தின் இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர, நட்டமது ஆடும் நடுவே நிலையங்கொண்டு, நட்டமது ஆடும் நடுவே நிலையங்கொண்டு, அட்டதேச பொருளாகி நின்றானே. நட்டமது ஆடும் நடுவே நிலையங்கொண்டு, அட்டதேச பொருள் ஆகி நின்றானே, அட்டதேச பொருள் ஆகி நின்றானே. பட்ட பரிசே பரன் அஞ்செழுத்தின் இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர, நட்டமது ஆடும் நடுவே நிலையங்கொண்டு, அட்டதேச பொருள் ஆகி நின்றானே. இறைவா, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லாம் ஆகி நிற்பது பரம்பொருளே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பட்டம், நமக்கு கிடைக்கிற பட்டம் பரிசு எல்லாம் தான். இந்த உலக வாழ்க்கையே ஒரு பரிசு தான். இந்த உடல் எடுத்து வந்ததே ஒரு பரிசு தான், இறைவனுடைய பரிசு என்பதோட இறைவனே தனக்கு அந்த பட்டம் பரிசெல்லாம் கொடுத்துக்கிறான்.
அவன் வேற நாம வேறு இல்லை. அந்த நிலையை அறிந்து உணர்ந்து செயல்களை புரிய வேண்டும். ஞானிங்கிற ஒரு பட்டம் அவனே கொடுத்துக்கிறான் அவனுக்கே. இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது தான் நமக்கு பரிசு. அது எதை வச்சு அனுபவிக்கிறோம்? பஞ்சபூதங்களை வச்சுட்டான். அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக நாம எல்லா அனுபவங்களையும் பெறுறோம். இந்த புலன்களை கொண்டு எல்லாம் சரி. இதுக்கெல்லாம் மூலப்பொருள் எது என்று பார்க்கும்போது இந்த உடல் இயக்கத்துக்கு அடிப்படையாக இருப்பது அந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரியக்கம். இந்த உடம்புல உயிர் இயங்கலைன்னா இந்த பஞ்சபூத சக்தியும் எங்க பஞ்சபூத சக்தியினுடைய அந்த ஸ்தூலத்திலிருந்து நம்ம சூப்பமா உணரக்கூடிய அந்த தன்மைகள், அதாவது புலன்கள் மூலப்படக்கூடிய அறியக்கூடிய அந்த அறிவு நிலை எதுவுமே நமக்கு தொடங்காது. அப்ப அது என்ன பண்ணுது? அதுவே நட்ட நடுவாக நிக்குது, நிலைக்குது. நிலைத்து நின்று எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்றது அந்த மெய்ப்பொருள். அதை நாம உணரணும் என்று சொல்லும் போது உணர்ந்த ஞானிகள், அந்த பரிசை பெற்றவங்க, உனக்கு அதான்பா கொடுக்கப்பட்டிருக்கு, நீ முயற்சி செய்ய என்ற சொல்ல அளவுல அந்த பயிற்சியை கொடுத்து இரவு பகல் வர இப்ப அறியாமையில இருக்கிறான். அறியாமையில இருக்கிறவனுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கிறது. அப்ப அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வருகிறதோ ஒருவனுக்கு, நான் ஏன் பிறந்தேன், இதுக்காக பிறந்திருக்கிறேன், நான் யாரு, இப்படிங்கிற அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு விழிப்புணர்வு பெறும்போது இந்த உடலை பற்றியும் தெரிகிறது, அதாவது பஞ்சபூதங்களை பற்றியும் தெரிகிறது. அந்த பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையாக உடல்ல இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த உயிரியக்கம் தெரிகிறது. அந்த உயிரியக்க மையத்துல இறைவன் நிலை கொண்டிருக்கிறான்றதும் புரியுது. அப்ப நட்டமது ஆடும் நடுவே நிலையங்கொண்டு, அப்ப நிலைத்து இருப்பது எது, ஆடுகின்றது எதுன்னு பார்த்தா நிலைத்திருப்பதே ஆடிக்கொண்டிருக்கு. மையம் கொண்டிருப்பதே எல்லா பக்கமும் வியாபித்திருக்கு. இதை உணர வேண்டும். அப்ப அந்த மையம் கொண்டிருப்பது இயக்கத்துக்கு வரும்போது ஆகாசம் என்ற ஒரு தன்மையில இப்பிரபஞ்சம் முழுவதுமே வியாபித்திருக்கிறது. விண் என்பது அதுதான் இயற்கையில ஏற்பட்ட முதல் பூதம். அதுதான் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அதுவே உடல்லையும் வியாபித்து நிறைந்திருக்கிறது. எல்லா ஜீவராசிகள்லையும் நிறைந்திருக்கிறது அந்த ஆகாசம் என்ற பூதம் தான். உடல் இயக்கத்துல அது உயிர் என்றும் அது சொல்லப்படுகிறது. நம்ம உயிரை உணர முடியாதனால அதை காற்று என்ற அளவுல அதை குறிப்பிடுகிறார்கள். அதுக்குதான் கால் என்றும், கால் என்றால் காற்றுன்னு சொல்லலாம். அதுக்கு மூலப்பொருளாக அந்த உயிர் இயக்கத்தை தான் சொல்றாங்க. ஏன்னா கால் என்பது அருவம் தான், காற்று என்பது அருவம் தான். அதுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆகாச துகளும் அருவம் தான். அதனால அதற்கு உருவம் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுதானே மூலக்கனலை மதிமண்டலத்தில் மேலெழுப்பி ஏகம் விழுவோ பராபரவே, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆற்றலை குறிக்கக்கூடியதுதான் ஆகாச ஆற்றல். அதுதான் ஒரே போல அந்த மெதுவாக சுழல்வது, வேகமாக சுழல்வது என்ற அளவில் பிரபஞ்சம் முழுவதுமே வியாபித்திருக்குது. அது நமக்குள்ளேயும் ஊடுருவி நிறைந்திருக்கிறது. அது அந்த அழுத்த வேறுபாடுகளுக்கு தகுந்தாப்புலதான் இந்த பஞ்சபூத அமைப்புகள் இருக்கிறது. பஞ்சபூதங்கள் என்பதும் அந்த அணுக்களுடைய சேர்க்கைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிலம் என்று சொல்லும் போது அதுல நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அடங்கி இருக்கிறது. நீர் என்று சொல்லும் போது அந்த நீருக்குள்ள காற்று, நெருப்பு, ஆகாசம் அடங்கி இருக்கிறது. நெருப்பு என்று சொல்லும் போது நெருப்புக்குள்ள காற்றும் ஆகாசம் அடங்கிறது. காற்று என்று சொல்லும் போது அந்த ஆகாசம் அடங்கி இருக்கிறது. அந்த ஆகாசம் என்பதோ அந்த இறை சக்திக்குள்ள மையம் கொண்டு அந்த ஒரு அதிர்வுல இருந்து கொண்டிருக்கு. அப்ப பஞ்சபூத சக்திக்கு உண்டான அனைத்தும் இந்த வெளியில இருக்கத்தான் செய்யுது. அதுதான் வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி என்று குறிப்பிட்டார். எல்லாமே அந்த அடங்கி இருந்தது. அதுதான் ஆட்டம் கண்டது. அப்ப ஆட்டம் வரும்போதுதான் இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு. பிரபஞ்சத்துல இந்த உலகம் தோன்றுச்சு. உலகத்துல ஜீவராசிகள்லாம் வந்துச்சு. அப்ப நாம உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து அந்த நட்ட நடுன்னு சொல்லும் போது இரவு பகல் பாராம அப்படிங்கும் போது தூக்கத்திலையும் சரி,
நம்ம நனவு நிலையிலும் சரி, கனவு நிலையும் சரி, நனவு நிலையும் சரி, தூக்கத்திலையும் சரி, விழிச்சிருக்கும் போதும் சரி, பகல்லையும் சரி, ராத்திரிலையும் சரி, எல்லாமே அந்த இரட்டைத்தன்மையில நாம ஒண்ணு இன்பம் துன்பம் இப்படி நம்ம சொல்லி தெரியும். அறியாமையில இருக்கும்போது அது துன்பமாக இருக்குது. அறிந்து கொண்டு விழிப்புணர்வோடு செயல்படும் போது அதுவே நமக்கு இன்பமாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இந்த உடல் எடுத்த காரணமே என்னன்னு கேட்டா, அட்டதிக்கும்னு சொல்லும் போது 8 திசைகளாக குறிப்பிடும் போது என்ன அர்த்தம்னு கேட்டா, மையம் கொண்டு அப்படியே 360 டிகிரியும் விரிந்து பறந்து பட்ட அந்த தெய்வீக உணர்வு நிலை தான். அப்ப இந்த மையத்துல உச்சியில சகசிராதாரத்துல நினைவை வைத்து நாம் நிலை கொள்ளும் போது என்ன ஆகும்னா, அந்த தெய்வீகம் இந்த உடல் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வியாபித்திருக்கின்ற ஒரு மையம் கொண்டு வியாபித்திருக்கின்ற அந்த தெய்வீக உணர்வை நாம் உணரலாம். அதற்குரிய அந்த தவ பயிற்சிகளை ஆசான் அருளோடு அந்த ஞானிகளுடைய ஆற்றலோடு இணைந்து இந்த பயிற்சிகளை செய்து நம்ம அந்த பரிசை பெறணும். மன அமைதியோட, நிம்மதியோட, மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருக்கணும். அதுக்கு தூக்கத்திலையும் இரவுலையும் பகல்லையும் அவன் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் ஆட்டத்தை நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அவன் ஆடலைன்னு அர்த்தமா? இந்த பூமி இயங்கலையா? பிரபஞ்ச இயக்கம் இயங்கலையா? நமக்கு சுவாசம் போயிட்டு வரலையா? நம்ம படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. உடம்புல உள்ளுறுப்புடைய இயக்கம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்ப மூளையினுடைய செயல்பாடு, மனதினுடைய செயல்பாடு கொஞ்ச நேரம் நிறுத்தி வைத்து உடல் இயக்கங்கள் சமநிலைக்கு வந்த பிறகு, பஞ்சபூத சக்தி சமநிலைக்கு வந்த பிறகு மறுபடியும் நம்ம எழுந்து வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால உள்ளதை உணர்ந்து நாம அந்த இயற்கையோடு இணைந்து அந்த பேரானந்தத்தில் கழிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா, அர்த்தனர் ஐயா, வணக்கம். வணக்கம். இந்த பாடலுக்கு ஓரளவுக்கு தொடர்புடைய ஒரு பாடல் அபிராமி அந்தாதியினுடைய 11வது பாடல். யாராவது எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கலாம். அபிராமி அந்தாதியினுடைய 11வது பாடல். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் ஆனந்தமான வடிவுடைய ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுது அடிக்கடி. ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. இருக்கிற அன்பர்கள் யாரேனும் கருத்துக்கள், கேள்விகள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சிடலாம். வந்து அம்மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.